குறள் 31. ஈர்ப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள்: ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும்வா செயலெல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. பொருள்: ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. குறள் 35. குறள் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, ஆசை, சினம், கடும் செயல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். குறள் 36. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்னுறுங்கால் பொன்றா துணை. பொருள்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: பல்லாக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவமுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா. குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பொருள்: ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. பொருள்: அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. குறள் 40. செயற்பால தோறும் அறனே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. பொருள்: ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே.